நான் வந்துட்டு கியூப் சேட்டலைட் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அப் டீம்லேருந்து எங்களுக்கு 1 lakh கிராண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் அப்கமிங் மந்த்ஸில் வந்துட்டு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம். நம்ம ஊரில் சேட்டலைட் டிசைன் பண்ணோம்னா மினிமம் 200 crores-லேருந்து 500 crores டிசைன் பண்ணுறாங்க. நம்ம சேட்டலைட் வந்துட்டு 20,000 டிசைன் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சார். இது வந்துட்டு நம்ம ஃபர்தராக ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இஸ்ரோ பேசிகிட்டு இருக்கோங்க சார். என் பேர் விக்னேஷ் வேலன். கரூர் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு கியூப் சேட்டலைட் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அப் டீம்லேருந்து எங்களுக்கு 1 lakh கிராண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 60 ஸ்டார்ட் அப்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 60 ஸ்டார்ட் அப்ஸில் எங்களோட கம்பெனி யூனிசெட்டஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து 1 lakh வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அப்கமிங் மந்த்ஸில் வந்துட்டு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஆதவர்ஜனா சாரையும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இனாகிரேட் பண்ணியிருக்கோம் லான்ச்சுக்கு. அடுத்து வந்துட்டு ஸ்டார்ட் அப் டீமில் வந்துட்டு எங்கள் சேட்டலைட் வந்துட்டு ஆஃபீஸராக இன்க்யூபேட் பண்ணியாச்சு. வேல்ஸ் இன்ஸ்டியூஷனும் அதுக்கப்புறம் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் வந்துட்டு எங்களுக்கு அமௌண்ட் சேட்டலைட் லான்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இனாகிரேட் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு. இந்த சேட்டலைட்ஸ் வந்துட்டு மேலே அனுப்பி 35 டேட்டாஸ் வாங்கியும் நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு 42 டேட்டாஸ் வந்துட்டு நமக்கு ரிசீவ் பண்ணும். நம்ம ஊரில் சேட்டலைட் டிசைன் பண்ணோம்னா மினிமம் 200 crores-லேருந்து 500 crores டிசைன் பண்ணுறாங்க. நம்ம சேட்டலைட் வந்துட்டு 20,000 டிசைன் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோங்க சார். இந்த சேட்டலைட் வந்துட்டு வித் டேட்டாஸ் ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், ஆல்டிடியூட், அதுக்கப்புறம் புதுசாக வேறு ஏதாச்சும் ரேடியேஷன்ஸ் அங்கே இருக்கான்னு டிடெக்ட் பண்ணி நமக்கு அனுப்புங்க சார். இந்த சேட்டலைட் வந்துட்டு ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணுறதுலேருந்து 1 hour வரைக்கும் மேலே வந்துட்டு நம்ம விதர் பலூன் லான்ச் பண்ணுறதுனால 1 hour வரைக்கும் மேலே இருக்குங்க சார். இது வந்துட்டு நம்ம ஃபர்தராக ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இஸ்ரோ பேசிட்டு இருக்கோங்க சார். 25 சேட்டலைட்ஸ் அட் ஸ்டெச்சில் லான்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க சார். வெயிட் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக சேட்டலைட் அப்படின்னா நம்ம வந்து வளிமண்டலத்திலே நின்றுடும். இது வந்து 40 கிலோமீட்டர் தான் கண்டிப்பாக நிலத்தில் வந்து விழுமா? அதனால இங்கே இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும் சார். இது வந்துட்டு நம்ம சேட்டலைட் வந்துட்டு விதர் பலூன் மூலியமா டிசைன் பண்ணிருக்கோம் சார். இந்த சேட்டலைட் வந்துட்டு மேலே போயிட்டு ஒரு சர்டைன் ப்ரெஷர் லெவலுக்கு அப்புறம் ஹீலியம் பலூன் வந்து பிளாஸ்ட் ஆயிடும். பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஹீலியம் பலூன்ல இருந்து பேராசூட் மூலியமா நம்ம சேட்டலைட் வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு லான்ச் ஆயிருங்க சார். அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டு என்ன டேட்டாஸ் கிடைச்சிருக்குங்கிறத வச்சுட்டு ப்ரீ டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சார். நம்ம அதை ரெக்கவர் பண்ற அளவுக்கு ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோங்க சார். சார் இது வந்து அப்கமிங் மந்த்ல இப்போ டிஆர்ஓ பெர்மிஷன் லெவல் போயிட்டு இருக்குங்க சார். டிஆர்ஓ பெர்மிஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் மேலே லான்ச் பண்ற மாதிரி இருக்கும் சார். இந்த இயர் எண்டுக்குள்ள லான்ச் பண்றாங்க சார். ஆமாம் சார். சார் அதுதாங்க சார். இப்போ இந்த மாதிரி ஃபியூச்சரில் நமக்கு ப்ரிடிக்ட் ஆக போகிற வெதர் டேட்டாஸ் எல்லாமே நமக்கு 1 month ஆர் 2 months பிஃபோரே நம்மளோட சேட்டலைட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு முன்னாடியே கொடுத்துருங்க சார். அப்ராக்சிமேட்டான டேட்டாஸ் எல்லாமே நமக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ.